துணை. இந்த காணொளியில் மாநில அரசு பற்றி பார்க்க போகிறோம். மாநில அரசுனா ஸ்டேட் கவர்மெண்ட். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 6ல் இடம்பெற்றுள்ளது. ஆர்டிக்கல் 152 முதல் 237 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் மாநில அரசு பற்றி குறிப்பிடுகிறது. மாநில அரசை மூன்று பிரிவுகள் கீழ் இயங்குகின்றது. ஒன்று நிர்வாகத்துறை, சட்டமன்றத்துறை, நீதித்துறை. அதில் மாநில நிர்வாகத்துறை பார்க்க போகிறோம். மாநில நிர்வாகத்துறை ஆர்டிக்கல் 153 முதல் 167 வரை மாநில நிர்வாகத்துறை. ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பார்க்கும்போது 153 முதல் 167 வரை ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது மாநில நிர்வாகத்துறை. கவர்னரை பற்றி பார்க்கும்போது 163 முதல் 162. முதலில் கவர்னரை பற்றி பார்ப்போம். ஸோ மாநில நிர்வாகத்துறை இந்திய அரசியலமைப்பின் பகுதி நமக்கு என்ன 6ல் 153 முதல் 167 வரை சட்டப்பிரிவு எதை பற்றி குறிப்பிட்டது? மாநில நிர்வாகத்துறை. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 6ல் 153 முதல் 167 வரையிலானவை மாநில நிர்வாகத்தை குறிப்பிடுகிறது. மாநில அரசின் நிர்வாக வடிவமானது மத்திய அரசின் நிர்வாக வடிவத்தை போன்றே கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா ஒரு மாநில நிர்வாகத்துறையில் இந்திய அரசின் பகுதி 6ல் இருக்குது. ஆர்டிக்கல் 153 முதல் 167 வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா கவர்னர் இருப்பாங்க, முதலமைச்சர் இருப்பாங்க, மாநில அமைச்சரவை இருப்பாங்க, மாநில தலைமை வழக்கறிஞர் இருப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம மாநில ஆளுநர் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம 2 புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு, ஒன்று பிரகதீஷ் பப்ளிகேஷன், அதுக்கடுத்து வெங்கடேசன் அவருடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை பார்க்க போகிறோம். அதுமாதிரி ஆர்டிக்கல் 153லேருந்து 162 வரை வச்சு பார்க்க போகிறோம். 153லேருந்து 162 வரை மாநில ஆளுநர் பற்றியது. ஆர்டிக்கல் 153 மாநிலத்தின் ஆளுநர் பற்றியது. 154 மாநில நிர்வாக அதிகாரம். மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் 154. 154 உட்பிரிவு 1 மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் யார்கிட்ட இருக்க வேண்டும்? கவர்னர்கிட்ட இருக்க வேண்டும். 155 கவர்னருடைய நியமனம். 156 கவர்னருடைய பதவி காலம். 157 ஆளுநர் நியமனத்திற்கான தகுதிகள். 158 ஆளுநர் பதவியின் நிபந்தனைகள். 159 ஆளுநரின் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி. 159. 160 எதிர்பாராத சமயங்களில் ஆளுநர் செயல்பாடுகள். 160. 161 சில வழக்குகளில் குற்றங்களை மன்னிக்கவும் நீக்கவும் குறைக்கவும் ஆளுநருக்கு உள்ள அதிகாரம். 162 மாநிலங்களுக்கு நிர்வாகம் அதிகாரத்தை நீட்டித்தல். மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் கவர்னர் ஆவார். மாநில ஆளுநரின் பெயரில் மாநில நிர்வாகம் செயல்படுகிறது. அரசியலமைப்பு தலைவர்னா ஒரு மாநில நிர்வாகத்தின் கான்ஸ்டிடியூஷன் ஹெட் யாரு கேட்டனா கவர்னர். அப்போ யாரின் பேரில் மாநில நிர்வாகம் செயல்படுகிறது என்று கேட்டாலும் மாநில ஆளுநரின் பேரில் மாநில நிர்வாகம் செயல்படுகிறது. இந்திய கூட்டாட்சி முறையில் மத்திய அரசின் பிரதிநிதியாகவும் மத்திய அரசுடைய ரெப்ரசன்டேட்டிவாகவும் மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர், நமது மாநிலத்தோடைய கான்ஸ்டியூஷன் ஹெட்டாகவும் யார் செயல்படுகிறார்? கவர்னர் செயல்படுகிறார். அதே மாதிரி என்னென்னா மாநிலத்தின் முதல் குடிமகன் மாநில அரசின் அரசியலமைப்பு தலைவர் கான்ஸ்டியூஷன் ஹெட். மாநிலத்தின் பெயரளவு தான் தலைவர். உண்மையான தலைவர் கட்டினா சிஎம் தான் வருவாங்க. குடியரசுத் தலைவரின் முகவர் இவர் தான். மாநில அளவில் அவசர சட்டங்களை பிறப்பிப்பவர், ஆர்டினன்ஸ் ஆக்ட். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருக்க வேண்டும். 153 ஆர்டிக்கல் கூறுகின்றது. 1956ஆம் ஆண்டு 7வது சட்ட திருத்தத்தின்படி நிர்வாக சூழலின் காரணமாக ஒரு மாநிலத்தின் ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படலாம். 7வது சட்ட திருத்தம் 1956 என்ன சொல்லுதுன்னா, நிர்வாக சூழலின் காரணமாக ஒரு மாநிலத்தின் ஆளுநர், ஒரு ஸ்டேட்டோடைய கவர்னர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் கவர்னராக நியமிக்கப்படலாம். இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிக்கல் 154 மாநில ஆளுநர் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறுகின்றது. 154 உட்பிரிவு 1 மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் யாரிடம் இருக்க வேண்டும்? மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் யாரிடம் இருக்க வேண்டும்? கவர்னரிடம் இருக்க வேண்டும், ஆளுநரிடம் இருக்க வேண்டும். அந்த அதிகாரத்தை அவர் நேரடியாகவோ அல்லது அவரின் கீழ் உள்ள அலுவலர்கள் மூலமாகவோ அரசியலமைப்புப்படி செயல்படுத்தப்படலாம். மாநில நிர்வாகம் என்கிட்ட தான் இருக்கும். அந்த நிர்வாகத்தை நான் நேரடியாகவோ அல்லது எனக்கு கீழ் உள்ள அலுவலர்கள் மூலமாகவோ செயல்படுத்தலாம். அதான் ஆர்டிக்கல் 154 உட்பிரிவு 1 சொல்லுது. ஓகேவா? ரைட். அடுத்து ஆர்டிக்கல் 155 பார்க்கும்போது நமக்கு என்னதுன்னா, மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரின் மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யப்படுகிறார். அதான் 155. ஓகேவா? அதே மாதிரி ஒருவரை ஒரு மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்படுவதில் 2 மரபுகள் பின்பற்றப்படுகின்றன. கவர்னராக நியமிக்கப்படும் நபர் எந்த மாநிலத்தில் கவர்னராக நியமிக்கப்பட உள்ளாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருக்கக்கூடாது.
அதாவது ஒரு ஸ்டேட்டோடைய கவர்னரை யார் நியமனம் பண்ணுறாங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். அது ஆர்டிகல் 155 கூறுகிறது. குடியரசுத் தலைவர் ஒரு மாநிலத்தின் ஆளுநரை நியமனம் செய்யப்படுவதில் 2 மரபுகள் பின்பற்றப்படுகிறது. எப்பா நீ இந்த ஊரோடைய கவர்னராக இருக்கக்கூடாதுப்பா. இப்போ தமிழ்நாட்டுடைய கவர்னரை நியமனம் செய்யப்படுவதில் தமிழ்நாட்டின் கவர்னரை அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. அவர் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்னராக நியமிக்கப்படும் நபர் எந்த மாநிலத்திற்கு கவர்னராக நியமிக்கப்பட உள்ளாரோ அந்த மாநிலத்தில் அவர் வசிப்பவராக இருக்கக்கூடாது மற்றும் பிறந்தவராகவும் இருக்கக்கூடாது. அடுத்து, கவர்னராக நியமிக்கப்படும் ஒருவரை மத்திய அரசு என்ன பண்ணணும்னா, மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் கூட்டி கலந்தோசித்து அவரது பேரை முன்மொழிய வேண்டும். கவர்னராக நியமிக்கப்படும் ஒருவரை மத்திய அரசானது மாநில அரசுடன் கலந்தோசித்து அவரது பேரை முன்மொழிய வேண்டும். பெரும்பாலும் கவர்னராக நியமிக்கப்பட வேண்டிய நபர்களை மத்திய அரசானது மறைமுகமாக குடியரசுத் தலைவரின் மூலமாக தனது கட்சியை சார்ந்த நபர்களால் நியமிக்க பரிந்துரை வழங்குகிறது. பெரும்பாலும் கவர்னராக நியமிக்கப்பட வேண்டிய நபர்களை ஆளுநராக நியமிக்கப்பட வேண்டிய நபர்களை மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, பெரும்பாலும் ஒரு கவர்னராக நியமிக்கப்பட வேண்டிய நபர்களை என்ன பண்ணுறாங்கன்னா, மத்திய அரசு மறைமுகமாக குடியரசுத் தலைவரின் மூலமாக தனது கட்சியை சார்ந்த நபர்களாக நியமித்து பரிந்துரை வழங்குகிறது. என்ன பண்ணுறாங்கன்னா, மத்திய அரசு குடியரசுத் தலைவர் மூலமாக மத்திய அரசு அங்கே யார் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்க தனது கட்சி நபரை கவர்னராக நியமனம் செய்கிறாங்க. ஸோ இது தவறான செயல். அடுத்து, ஒரு ஆளுநரை குடியரசுத் தலைவர் எப்போது வேண்டுமானாலும் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு மாற்றலாம். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் ஆளுநரின் பணிகள் சுதந்திரத்தன்மை கொண்டதாகவும் அது எந்த விதமாகவும் மத்திய அரசாங்கத்தின் கீழ் கட்டுப்பட்டது இல்லைன்னா உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க, எப்பா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுற கவர்னரு அவருடைய பணிகள் சுதந்திரத்தன்மை கொண்டதாகவும், ஓகேவா, அவர் எந்த விதத்திலும் மத்திய அரசாங்கத்தின் கீழ் கட்டுப்பட்டவர் அல்ல என்று யார் தெளிவுபடுத்தாங்கன்னா உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. அதே மாதிரி கவர்னருடைய பதவிக்காலம் 166. ஆளுநர் பதவிக்காலம் 5 வருடங்கள் ஆகும். ஆனால் குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின் பேரில் அவரது பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம். ஆளுநர் 5 ஆண்டுக்கு அதிகமாகவும், அதாவது அடுத்த ஆளுநர் பதவியில் அமரும் வரை அவர் பதவி வகிப்பார். ஒரு நபர் ஆளுநராக எத்தனை முறை வேண்டுமானாலும் நியமனம் செய்யப்படலாம். அதற்கு எவ்வித தடையும் இந்திய அரசியலமைப்பில் கூறப்படவில்லை. ஒருவர் எத்தனை வாட்டி வேணால் கவர்னராக நியமனம் செய்யப்படலாம். அதுக்கு இந்திய அரசியலமைப்பில் எதுவும் கூறப்படவில்லை. ஆளுநர் பதவியில் உள்ள பின்வரும் காரணங்களுக்காக அவர் பதவி இழக்க நேரிடும். தாமாக முன் குடியரசுத் தலைவரிடம் தனது பதவி விலகல் கடிதத்தை அளிப்பதன் மூலம் அவர் பதவி விலகலாம். குடியரசுத் தலைவர் எந்த நேரத்திலும் ஆளுநரை பதவி நீக்க முடியும். இதற்கு எந்த ஒரு அடிப்படை விதிகளும் இந்திய அரசியலமைப்பில் கூறப்படவில்லை. இறப்பு போன்ற காரணங்களினாலும் ஆளுநர் பதவி காலியாக நேரிடலாம். எதிர்பாராத விதமாக ஒரு மாநிலத்தின் ஆளுநராக பதவி வகிக்கும் நபர் பதவி காலத்தில் இறந்தால் அந்த மாநிலத்தில் வேறு ஒரு புதிய ஆளுநர் நியமிக்கப்படும் வரை, அதாவது ஒரு மாநிலத்தின் ஆளுநர் இறந்துட்டாங்கன்னா அந்த மாநிலத்தில் வேறொரு ஆளுநரை நியமிக்கப்படும் வரை அந்த மாநிலத்தில் யார் தற்காலிக டெம்பரரி கவர்னராக இருப்பாங்கன்னா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. ஒரு மாநிலத்தில் கவர்னர் இறந்துட்டானா அடுத்த கவர்னரை நியமனம் செய்யப்படும் வரை தற்காலிக டெம்பரரி கவர்னராக யார் செயல்படுவாங்கன்னா நமக்கு உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் தற்காலிக ஆளுநராக செயல்படுவார். ஆளுநருடைய பதவி நீக்கம் செய்யப்படுவதில் மாநில சட்டமன்றமோ அடுத்து உயர்நீதிமன்றமோ பங்கு பெற முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ இங்கே ஆளுநர் பதவி நீக்கம் செய்வதில் மாநில சட்டமன்றத்திற்கோ உயர்நீதிமன்றத்திற்கோ எந்தவித பங்கும் கிடையாது. ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் பார்க்கும்போது 157, 158, ஓகேவா. 157 நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோன்னா ஆளுநர் நியமனத்திற்கான தகுதிகள். 158 ஆளுநர் பதவியின் நிபந்தனைகள். 157, 158 ஆளுநர் பதவிக்கான தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் விளக்கப்பட்டுள்ளன. அவர் இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது. அவ்வாறு இருப்பின் அவர் ஆளுநராக பதவியேற்கும் போது தானாக பதவி காலியாக நேரிடும். அடுத்து, அவர் லாபம் தரும் எந்தவித தொழிலும் ஈடுபாடு கூடாது. மத்திய அரசாங்கத்திலோ அல்லது மாநில அரசாங்கத்திலோ சம்பளம் வாங்கும் அரசு பணி வகிக்கக்கூடாது. பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி 159, ஓகேவா, ரைட்டு. ஆளுநருக்கு
அவர் நியமிக்கப்படக்கூடிய மாநில கவர்னர் நியமனம் பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாங்க. ஆனால் பதவி பிரமாணம் யார் செய்து வைக்கிறாங்கன்னா மாநிலத்தின் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லாத பட்சத்தில்னா வயதின் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைப்பார். ஸோ ஆளுநர் பதவி பிரமாணத்தின் போது பின்வரும் உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்கிறார். உண்மையாக இருப்பேன், அரசமைப்பு சட்டத்தின்படி பாதுகாப்பேன், நாட்டு மக்களின் நலனிற்கு சேவையை உரையாற்றுவேன். அடுத்து ஊதியம் மற்றும் படிகள். ஆளுநருடைய சம்பளம் மற்றும் படிகள் யாரால் நிர்ணயிக்கப்படும்? பாராளுமன்றத்தால் நிர்ணயிக்கப்படும். ஆர்டிகல் 158 உட்பிரிவு 3A ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படும் போது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் கவர்னருடைய ஊதியம் மற்றும் படிகள் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து அளிக்க தீர்மானிக்கலாம். இப்போ அதாவது 158 உட்பிரிவு 3A என்ன சொல்லுதுன்னா, ஒருவரை எடுத்துட்டேன், ஒரு நபர், அவர் தான் ஆளுநர். அவரை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, இப்படி சொல்லி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் அவர் கவர்னராக நியமிக்கப்படும் போது குடியரசுத் தலைவரின் ஓர் ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகள் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து அளிக்க தீர்மானிக்கலாம். குடியரசுத் தலைவரின் ஒரு ஆணையின் மூலம் எல்லா மாநிலங்களும் ஷேர் பண்ணி அனுப்போம். ஸோ அடுத்து கவர்னரின் ஊதியம் படிகளும் அவரது பதவி காலத்தின் போது குறைக்கப்படாது. அது 1986ஆம் ஆண்டில் இருந்து நடைமுறையில் உள்ளது. ஆளுநரின் மாத ஊதியம் மாநில தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது. ஆளுநர் அவரது பதவி காலத்தில் அலுவலக குடியிருப்பினை ராஜ்பவனை எந்தவித வாடகையும் இல்லாமல் பயன்படுத்திக் கொள்வது அனுமதி அளிக்கப்பட்டது. 2023 ஜூன் மாத நிலவரப்படி அவருடைய சேலரி 3,50,000 ஆகும். அடுத்து ஆளுநரின் சில சிறப்பு சலுகைகள் பார்க்கும்போது 361 கேட்டனா சிறப்பு சலுகை. ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, ஆளுநர் தனது அதிகாரங்களை பயன்படுத்தியதற்கும் கடமைகளை செய்ததற்காகவும் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆளுநரின் பதவி காலத்தின் அவர் மீது எந்த ஒரு குற்றவியல் நடவடிக்கையும் நீங்கள் பண்ணவே முடியாது. கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அவருக்கு எதிராக நீங்கள் எந்த ஒரு நீதிமன்றத்திலும் தொடர முடியாது. ஆளுநரின் பதவி காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் பண்ண முடியாது. ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஸோ அதனால் இவர் மீது நான் குற்றவியல் நடவடிக்கை உச்சநீதிமன்றத்தில் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் இவர் மீது நான் குற்றவியல் நடவடிக்கையை சாத்துறேன், எதுவுமே பண்ண முடியாது. ஆளுநர் பதவி காலத்தின் மீது நிவாரணம் கோரப்படும் உரிமையல் வழக்கு சிவில் கேசஸ் தொடரலாம். ஆனால் அதற்கு 2 மாதத்திற்கு முன்பாகவே அவர் மீதான குற்றச்சாட்டினை தீர்மான அறிவிக்கை வடிவத்தில் அவரிடம் அளிக்கப்பட்டிருக்கணும். 2 மாதம் முன்னாடியே நீங்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்கணும்.